வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். சார், சித்தர்கள் பற்றியும் ஜீவ சமாதி பற்றியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சித் அப்படின்னா உயிர்னு அர்த்தம். உயிர் தான் இறைவன். உயிரை உணர்ந்தவங்க, இறைவனை உணர்ந்தவங்க தான் சித்தர்கள். உலகத்திலேயே சுனாமி வந்தாலும் பூகம்பம் வந்தாலும் அழியாத ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்ச இடங்கள் தான். முதல்ல ஜீவ சமாதினா என்னன்னு பார்க்கலாம். ஜீவன் கூட்டல் சமம் கூட்டல் ஆதி, ஜீவ சமாதி. ஜீவன்னா உயிர், சமம், அதுக்கப்புறம் ஆதி. ஆதினா இறைவன். ஒரு உயிர் இறைவனுக்கு சமமாக வரக்கூடிய நிலை தான் ஜீவ சமாதி. சித்தர்கள் பிரபஞ்ச ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லாத நிலைமை அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உயிரினங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இனிமேல் உயிரினங்களுக்கு நமக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. சித்தர்கள் அந்த நிலைமை அடைஞ்சதுக்கப்புறம் முழுக்க முழுக்க தவநிலையிலே இருந்தாங்க. எந்த ஒரு ஆசையும் எந்த ஒரு தேவையும் இல்லாத நிலையில் தவம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சித்தர் பெருமக்களை இறைவனே தன்னோட இணைச்சிக்கக்கூடிய அந்த நிலை தான் ஜீவ சமாதி. சித்தர்கள் தங்களோட உடலையும் உயிரையும் எப்போவுமே அழியாதவாறு காயகல்ப பயிற்சிகள்லாம் செஞ்சு உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால அவங்களோட உடல் எப்பவுமே அழியவே அழியாது. அவங்களோட உடலுக்கு அழிவில்லாத காரணத்தினால அவங்களோட உடம்புல உயிர் இருக்கும், ஆனால் மனம் இருக்காது. மனம் இறைவனோட இணைஞ்சுக்கும். இந்த நிலையத்தான் ஜீவ சமாதி அப்படிங்கிறாங்க. சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல என்ன மாதிரியான ஒரு சக்தி நிலை இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு சித்தருமே ஒவ்வொரு விதமான எண்ணத்தை அவங்க வாழும்போது ஆழமாக வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு கொங்கண சித்தர் திருப்பதியில் ஜீவசமாதி அடைஞ்ச கொங்கண சித்தர் சுற்றியுள்ள மனிதர்கள் பொருளாதார ரீதியாக வளமாக செல்வாக்காக மகிழ்ச்சியாக வாழணுங்கிற எண்ணத்தை அவர் உடம்புலேருந்து எப்போவுமே வெளிப்படுத்திட்டு இருப்பார். அவர் ஜீவசமாதி அடைஞ்சதுக்கப்புறம் அவர் வெளிப்படுத்திட்டு இருந்த அந்த எண்ண அலைகள் எங்கே ஜீவசமாதி அடைஞ்சாரோ அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எண்ண அலைகள் திரும்ப அவர் ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எண்ண அலைகள் எத்தனை காலத்துக்கு தொடர்ந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்னா, இந்த பூமி எத்தனை வருஷம் இருக்குதோ அத்தனை வருஷம் அந்த எண்ண அலைகள் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதை சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தர் மேலே ரொம்ப அன்பு வச்சுட்ருக்கீங்க, அந்த நபரும் உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சுட்ருக்காரு. திடீர்னு அவர் இறந்துடுறாருன்னு வைங்க, நம்மளால் தாங்க முடியாத ஒரு சோகம் வரும். அந்த நபர் நம்ம மேலே அன்பு வைக்கும்போது அந்த அன்புங்கிற எனர்ஜி நமக்குள்ளே கலந்து நமக்கும் அவருக்கும் ஒரு பிணைப்பு ஏற்படுத்திடும், ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திடும். அந்த நபர் திடீர்னு இறந்ததுக்கப்புறம் அந்த நபர் நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த அன்புங்கிற எனர்ஜி ரிட்டன் ஆயிரும். அப்போ நம்ம உடம்புல ஏதோ ஒரு பகுதி இழந்த மாதிரி ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படும். அது உடம்புல ரசாயன மாற்றங்கள் ஏற்படுத்தும், உடல்நிலையும் பாதிக்கும், மனநிலையும் பாதிக்கும். அந்த நபர் நம்ம மேலே வச்சுட்டு இருக்கக்கூடிய அன்புங்கிற எனர்ஜி அந்த நபர் இறந்ததுக்கப்புறம் அவர் உடம்புக்கே ரிட்டன் ஆகிற மாதிரி சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்ச இடங்களுக்கு சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்க காலத்தில் எந்த மாதிரி எண்ண அலைகளை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்களோ அந்த எண்ண அலைகள்லாம் அவங்க ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துக்கு திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அது பிரபஞ்சம் அழியிற வரைக்கும் தொடர்ந்து அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் சித்தர்கள் எந்த மாதிரியான மனநிலையில் எந்த மாதிரியான எண்ணங்களில் வாழ்ந்தாங்களோ அந்த எண்ணங்களை நம்ம நினைக்கும் போது அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே கலந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கொங்கண சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடமான திருப்பதியில் எப்போவுமே பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு தேவையான வைப்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கொங்கண சித்தரோட எண்ணமே மக்கள் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி அடையணும், செல்வாக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் அதிகமாக அவர் நினச்சிட்டு இருந்தார். அந்த எண்ண அலைகள் அங்கே ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அந்த எண்ண அலைகள் அந்த இடத்துல ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால நம்ம அங்கே போய் பொருளாதார சம்மந்தப்பட்ட வேண்டுதல்களை நம்ம திருப்பதியில் போய் வைக்கும்போது அது கண்டிப்பாக நிறைவேறும். திருப்பதி போனால் திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க. திருப்பதி போனதுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால தான் திருப்பதி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துலையும் ஒவ்வொரு விதமான வைப்ரேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். உதாரணத்துக்கு தன்வந்திரி சித்தர் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் வைத்தீஸ்வரன் கோயில். அங்கே நம்ம போய் நோய்கள்லாம் குணமாகணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேண்டணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறும். போகர் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் பழனி. அந்த இடத்துக்கு போனோம்னா நம்ம என்ன வேணால் வேண்டுதல் வைக்கலாம். எல்லா விதமான வேண்டுதல்களும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் பழனி. சித்தர்களோட ஜீவ சமாதியில் நம்ம எந்த வேண்டுதல் வேணாலும் வைக்கலாம், கண்டிப்பாக அது நிறைவேறும். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சித்தருடைய ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும்.
அந்த வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேண்டுதல் வச்சோம்னா கண்டிப்பாக நிறைவேறும். யாரெல்லாம் தங்களுக்காக வாழாமல் சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு சித்தர் அருள் தன்னை போல் கிடைக்கும். அவங்க சித்தர்களை தேடி போக வேண்டியதில்லை, சித்தர்கள் அவங்கள தேடி வருவாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே சித்தர் அருள் கிடைக்கட்டும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.